நம்ம பிள்ளை உத்தியோகத்துக்கு போய் நல்லா இருந்தான்னா இதென்ன இத மாதிரி உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுப்பான். சீக்கிரம் வீட்டு கொடுத்துறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாஸ்கர், யூ ஆர் அப்பாயிண்டட். ஓ தேங்க் யூ சார். உங்களுக்கு கிடைச்சிருக்க கேஷியர் வேலை ரொம்ப பொறுப்பான வேலை. பிறர் பணத்தோட புழங்கும் போது நெருப்பு மாதிரி நினைச்சிட்டு வேலை செய்யணும். ஓகே ஓகே சார், ஐ வில் டு மை பெஸ்ட். கேரி ஆன். தேங்க் யூ சார். 120 ரூபா இந்த மாச வாடகை. ராஜா, உங்ககிட்ட இருந்து இந்த வாடகையை வாங்கி வாங்கி எனக்கு சலிச்சு போச்சியா. 25 வருஷமா நீ இதே வாடகையை கொடுக்கற, நான் ஒண்ணு சொல்ல வாங்கிக்கிட்டே போறேன். ஏன் அடுத்த மாசம் வேணா 5-10 ஏத்திக்கிறது? வீட்டு வாடகை ஏத்திடலாம். ஆனா நீ மனசுல குடியிருக்கிறியே, அதுக்கு என்ன வாடகை கொடுக்க போற? அது ஏத்தப்பா. ராஜா, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லவும் முடியல, என் இதயத்தில இருந்து உன்னை தூக்கி எறியவும் முடியல. ஒண்ணு செய்ய, ஏதாவது தொகையை கொடுத்துட்டு இந்த வீட்டை நீயே எடுத்துக்க. இந்த வீட்டையா? உனக்குன்னா குறைஞ்ச விலைக்கே இந்த வீட்டை கொடுத்துறேன். விலையை சொல்லிடுறேனே. சரியா, ஒரு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த வீட்டை நீ எடுத்துக்க. கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் கால நேரம் வர வேணாமா? எனக்கு இருக்கிற ஒரே ஆசையெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என் ராதாவை ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரியாக்கி பார்க்கணுங்கிறதா. கவலைப்படாத ராஜா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். வரட்டுமா? வரமா. ஆயிஷா, என்னம்மா இது? தண்ணி வந்திருக்கு. அவர் வராரா? அன்வர்ட்ட இருந்தா? ஆமா. எப்ப வரானா? ஈத் பண்டிகைக்கு வராரா? அல்ல, அவர் வந்து இந்த வீட்டை பார்த்து என்னடி இந்த வீட்டை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் பொம்பளை, என்னால என்ன செய்ய முடியும்? வீடு பூரா ஒட்டடை, அழுக்கு. ஆயிஷா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றேன். வீடு பூரா ஒட்டடை அடிச்சு புதுசா வர்ணம் பூசிடுவோம். ஏதாவது சாப்பிடுச்சா போதும், பணத்தை வாரி இறைச்சிடுவீங்களே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். இந்த ஒரு சின்ன வேலையை கூட உங்களால செய்ய முடியாது. போய் ஒரு ஒட்டடை கொம்பு வாங்கிட்டு வாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்க சொன்ன, புரட்ட விட்டு தூங்க தெரியுதுல்ல? மரம் மாதிரி நிக்காம போங்க. ஹலோ டாட். ஹலோ, குட் மார்னிங் அங்கிள். வெரி குட் மார்னிங். என்ன ரமேஷ், கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? இவருக்கு 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு, ஒரே புஸ்தக புழு. கெட்டிக்கார பையன். இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்குறதே கஷ்டமா. நீ உட்காருப்பா. தேங்க்ஸ் அங்கிள். ஏன் ரமேஷ், உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாப்பா, நான் அவங்க கிட்ட பேசணும். டாடி, அவர் ரொம்ப ஷை டைப். எப்பவும் அப்படி இருக்க முடியுமா? இத பாரு ரமேஷ், உறவு வளரணும்னா அடிக்கடி எல்லாரும் சந்திக்கணும். சரி அங்கிள். என்ன சரி ரமேஷ், நாளைக்கு உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து. நீதான் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். மற்ற விஷயங்களை நான் பேசிக்கிறேன். புரிஞ்சதா? அவருக்கு புரியாது டாடி, சுத்த மண்டு. நானும் கூட போயிட்டு வரேன். ம். சொப்னா, இது எங்க அம்மா, எங்க அப்பா. எனக்கு தெரியுமே, சீதாராம மகதானே? உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஆமா, உனக்கு எப்படி இவரை தெரியும்? நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிக்கிறோம். ஓஹோ. நாளைக்கு நைட் டாடி உங்க எல்லாரும் டின்னருக்கு வர சொன்னாரு. இன்னமும் முக்கியமான விஷயம் பேசணுமா? கண்டிப்பா வருவீங்கல்ல? எங்க எல்லாரையும் சாப்பாட்டு வர சொன்னாரா? எங்க வீட்டுல ஒரு கருதற்பாடே தெரியுமே.
ஓகே வரோம். உட்காருங்க. வெத்தலை போடுறீங்களா? போறதில்லை. மிஸ்டர் ராஜா, எப்படியோ கஷ்டப்பட்டு பையங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டீங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு அப்பன் செய்ய வேண்டிய கடமை நான் செய்தேன். தட்ஸ் ஆல். கடமை எல்லாருக்கும் தான் கடமை இருக்கு. செய்யறாங்களா என்ன? ராஜா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறீங்க? அதனால உங்க பொறுப்புகள்ல கொஞ்சத்தை நான் ஏத்துக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். உங்க பையன் ரமேஷுடைய மேல் படிப்பு, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ட்ரைனிங் எல்லாத்தையுமே எங்கிட்ட விட்டுடுங்க. நீங்களும் உங்க கவலைகளை மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க தான் இங்க வந்தேன். அவன் படிப்புக்கு ஃபைனான்ஸ் கேட்கறதுக்கு வரலையே. மகனுக்கும் மருமகனுக்கும் எந்த வித்தியாசத்தையும் பார்க்காத ஆள்னா என் ஒரே மக சொப்னாவை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட மட்டுமல்லாம அவனை மேல படிக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்கி என் சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசா நியமிக்க போறேன். அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமா அமைக்க போறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் சீதாராம். ஆனா ரமேஷோட அப்பன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். நீங்க தப்ப புரிஞ்சுட்டீங்க. உங்க சிரமத்தை குறைக்கத்தான் நான் அப்படி சொன்னேன். இன்னொரு சின்ன விஷயம், ரமேஷுடைய படிப்புக்காக நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு செலவழிச்சீங்களோ அதையும் கொடுத்துறேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க என் மகனை விக்கிறதா யார்கிட்டயுமே சொல்லல. அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ராஜசேகர் எப்பவுமே தன்னுடைய சொந்த காலால நிக்கிறதுக்கு தான் விரும்புவான். உங்களுடைய பணமோ பதவியோ ராஜசேகர் கிட்ட எந்த விதமான மாறுதலை ஏற்படுத்திட முடியாது. பணத்தால எதையும் வாங்கலாம். Never. ரமேஷ் எங்க சொத்து, அதை உங்க பணத்தால நீங்க வாங்கவே முடியாது. இப்போ சொல்றேன், உங்க பொண்ணு எப்ப வேணாலும் எங்க வீட்டு மருமகளா வரலாம். ஆனா என் பையன் என்னைக்குமே உங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரமாட்டான். அவசரப்படாதீங்க ராஜா. உங்க வரட்டு கௌரவத்துக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழக்காதீங்க. உங்க மகனுடைய எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. மிஸ்டர் சீதாராம், வீட்டோட மாப்பிள்ளையா போற எவனுமே மானத்தோட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையை என் மகனுக்கு நான் தேடி கொடுக்க மாட்டேன். My son is not for sale. Thank you for your dinner. வாமா போற. அப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேசிட கூடாது. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க அவரை ரொம்ப தான் அவமானப்படுத்திட்டீங்க. என்னடா இது வம்பா இருக்கு? நான் எங்கடா அவனை அவமானப்படுத்தினேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவர் பெரிய ஆள் தான். டேய், மத்தவங்களை கேவலமா நினைக்கிற எவனும் பெரிய மனுஷன் இல்லடா. அப்பா, நான் ஒரு ஏழை பையன் தெரிஞ்சும் அவர் என்கிட்ட அன்பு காட்டினார். எனக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்றேன்னு, அவருக்கு பொண்ணையும் தரேன்னாரு. அப்படிப்பட்டவர் போய் டேய், மாட்டையா. அவன் பெரிய பணக்காரன்டா, குள்ளாநெறி மாதிரி. அவனுடைய தந்திரத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. காதல்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நிக்கிறாளே உங்க அம்மா, இவளை யாருன்னு தெரியுமா உனக்கு? சீதாராம மாதிரி 15 பேரை விலைக்கு வாங்குவான்டா இவங்க அப்பன். அவனை விட்டுட்டு தன்னுடைய சொத்து சுகம் விட்டுட்டு கட்டுன புடவையோட இங்க வந்து நின்னாடா. அதுக்கு பேரு தான் காதல். என்னமோ காதலிக்கிறாங்கிறிய. அவங்க அப்பனை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாளா? எங்க வர சொல் பார்க்கலாம். அப்படி வந்தா உனக்கு பெருமை. என்னமோ பெரிய படிப்பு படிக்க வைக்கிறானா? என்னடா செலவாகும்? 10,000 ரூபாய் ஆகுமா இல்ல 20,000 ரூபாய் ஆகுமா? ராப்பகலா பாடுபட்டு நான் உன்னை படிக்க வைக்கிறேன். முதல்ல ஆண்டவனை நம்பு, அதுக்கப்புறம் என்னுடைய உழைப்பையும் கையையும். என்னப்பா ராஜா, இந்த பழைய டப்பாவை எதுக்கா தள்ளிட்டு வர? இந்த டப்பாவை ஒரு நல்ல காராக்க போறேன். இதையா விளையாடுறியா? இதுக்கு பேரிச்சம்பழம் கூட கொடுக்க மாட்டான். தேவி, பெரியவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். சின்னவனையும் ஒரு ஆளாக்கி விட்டுட்டேன்னா என்னுடைய கடமை தீர்ந்துடும். அதுக்கு பணம் வேணும் பாரு. இதை ஒரு நல்ல வண்டி ஆக்கிறேன்னா நல்ல பிரைஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் ஆக்கி காமிக்கிறேன் பாரு. ராஜா, உன் திறமை யாருக்கு வரும்? வெறும் எலும்பு கூட்டுக்கு தசையும் நரம்பு ரத்தமும் கொடுத்து ஆளாக்குற வித்த உனக்கு தான்ப்பா தெரியும். ஜமாய், நானே நல்ல விலைக்கு வித்து கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா, என்னங்கய்யா? என்னப்பா செய்யற? நம்ம வண்டியை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல கம்பெனி வண்டி வேலையை பார்ப்போம். ராத்திரிக்கு நம்ம வண்டி பார்த்துக்கலாம். சரிங்க. அந்த கேஜ் எடுத்துட்டு வந்து டியூன் பண்ணு.